7000 ரூபாய் பட்ஜெட்குள்ள லேட்டஸ்டா ஒரு மொபைல் போன் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஏன் சார் இவ்வளவு டார்ச்சர் பண்றீங்க? சோ அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்காக இன்ஃபினிக்ஸ்ல இருந்து அவங்களோட ஸ்மார்ட் சீரிஸ்ல ஸ்மார்ட் 8 அப்படின்னு இந்த மொபைல் எடுத்துட்டு வந்திருக்காங்க. 7000 ரூபாய்க்கு உண்மையாவே ஒர்த்தா ஏதாவது கொடுத்திருக்காங்களா பாத்துருவோமா? அவங்களோட ஸ்மார்ட் சீரிஸ் எப்பவுமே அந்த கிரீன் கலர் பாக்ஸ்ல தான் கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. முன்னாடி மொபைலோட மாடல்லாம் கிடையாது. அந்த நேம் மட்டும் மென்ஷன் பண்ணி 64GB 8GB RAM அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுல 4GB விர்ச்சுவல் RAM. அப்புறம் கீழே வந்து 50 மெகாபிக்சல் அப்படிங்கறத ஹைலைட் பண்ணிருக்காங்க. அப்புறம் பின்னாடி பார்த்தா அதோட ஸ்பெக்ஸ் எல்லாமே இருக்கு. பாக்ஸ் ஓபன் பண்ணா எப்பயும் போல மேலேயே மொபைல் கொடுத்திருக்காங்க. அதுல ஸ்மார்ட் 8 அப்படின்னு சொல்லி அந்த கிரீன் கலர் பேப்பர் கொடுத்து இங்க முன்னாடி கொடுத்த மாதிரியே ஒரு சில விஷயங்களை ஹைலைட் பண்ணிருக்காங்க. அதுல இருந்து உள்ள அப்படியே உருவி எடுத்தோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிறது ப்ளூ கலர் டிசைன். எப்படி இருக்கு? ஐபோன்ல இருக்கிற அந்த கேமரா டிசைனவே கொடுத்து அதே மாதிரி தான் பட்ஜெட்ல தொடர்ந்து கொண்டு வராங்க. இவங்களுக்கு சொந்தமா ஏதாவது டிசைன் கொண்டு வாங்கடானா பட்ஜெட்ல கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. அப்படி கேளுங்க, அறிய வரட்டும். அதுக்கப்புறம் உள்ள ஒரு அட்டை மாதிரி இருக்கு. ஒரு 10 வாட் சார்ஜிங் அடாப்டர் இருக்கு. ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள் இருக்கு. யூசர் மேனுவல் வாரண்டி கார்டு இருக்கு. ஒரு கேஸும் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் கேஸ் தான். இதோட கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்ல இவங்களோட இன்னொரு பிராண்டான டெக்னோ டிபியூ கேஸ் கொடுத்தாங்க. பட் இவங்க வெறும் பிளாஸ்டிக் கேஸ் கொடுக்குறாங்க. கடைசியா ஒரு சிம் எஜெக்டர் பின். அவ்வளவுதான் பாக்ஸ்குள்ள இருக்கு. டிசைனை பத்தி இங்க பெருசா பேசுற அளவுக்கு இம்ப்ரெசிவான டிசைன் அப்படின்னு சொல்ல முடியாது. இவங்களோட 8 சீரிஸ்ல வந்து அந்த கேமராவை அப்படியே ஐபோன் டிசைன் மாதிரியே கொடுத்திருந்தாங்க. இப்போ அந்த கேமராவை ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் மாதிரி ஒரு பம்ப் கொடுத்து அதுக்குள்ள அந்த கேமராஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அவ்வளவுதான், பெரிய சேஞ்சஸ் வந்து கிடையாது. அங்க 50 மெகாபிக்சல் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஷைனிங்கா இல்லாம லைட்டா ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி இந்த டிசைன் வந்து கொடுத்திருக்காங்க. இன்ஃபினிக்ஸோட பிராண்டிங் இருக்கு. நம்ம கையில இருக்கிறது ப்ளூ கலர். இது போக பிளாக், கோல்டு, ஒயிட் அப்படின்னு நிறைய கலர் வேரியன்ட்ல அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் இந்த சைடுல இந்த எட்ஜஸ் எல்லாமே ஃபிளாட்டா கொடுத்திருக்காங்க. மொபைலை ஃபர்ஸ்ட் டைம் கையில எடுத்த உடனே கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. பட் மொபைலோட வெயிட் பார்த்தா 189 கிராம் இருக்கு. திக்னஸ் 8.5 mm இருக்கு. சோ இந்த செக்மெண்ட்க்கு நம்ம பெரிய அளவுல டிசைன்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஓரளவு ஓகேவா பண்ணிருக்காங்க. அப்படியே இங்க ஃப்ரண்ட்ல டிஸ்ப்ளேக்கு வந்தா 6.6 இன்ச்ல HD+ IPS LCD டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அதுக்கு 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஆட்டோ வேணாலும் வச்சுக்கலாம், இல்ல 60/90 அப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சோ ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்கனால டிஸ்ப்ளே யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கு. அந்த கலர்ஸ் இதெல்லாம் ஓரளவு ஓகேவா இருக்கு. இன்டோர்ல யூஸ் பண்ணும்போது அந்த பிரைட்னஸ் வந்து போதுமான அளவு இருக்கு. பீக் பிரைட்னஸா இங்க 500 nits கொடுத்திருக்காங்க. பட் அவுட்டோர்ல டைரக்ட் சன்லைட்ல போறோம் அப்படினா அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் பெருசா தெரியல. ஓரளவு மேனேஜ் பண்ணலாம். இல்ல இப்படி கையை வச்சு பார்த்தோம் அப்படினா அந்த டிஸ்ப்ளே வந்து போதுமானதா இருக்கு. இது போக இந்த டிஸ்ப்ளேக்கு NEG கிளாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. அது அபிஷியலா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஏதோ ஒரு கிளாஸ் ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கறத பொறுத்தவரைக்கும் சந்தோஷம். அது போக இந்த டிஸ்ப்ளே பார்த்தோம் அப்படினா பஞ்ச் ஹோல் டிஸ்ப்ளேவா கொண்டு வராங்க. இவங்களோட என்ட்ரி லெவல் செக்மெண்ட்ல இருந்து எல்லா மொபைலுமே பஞ்ச் ஹோல் கொடுக்குறாங்க. பட் நிறைய பெரிய பிராண்ட்ஸ் பார்த்தோம் அப்படினா வாட்டர் டிராப் நாச் டெயில் கொடுக்குறாங்க. சோ அந்த விதத்துல இன்ஃபினிக்ஸ் வந்து பாராட்டலாம். அது போக இந்த டிஸ்ப்ளேக்கு ஸ்கிரீன் ப்ரொடெக்டரும் ஒட்டியே கொடுத்திருக்காங்க. ஓவரால் டிஸ்ப்ளே செக்மெண்ட் இந்த பட்ஜெட்க்கு போதுமான அளவு இருக்கு. இந்த டிஸ்ப்ளேல ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டேன். டிசைன் மட்டும் ஐபோன் மாதிரி கிடையாது. ஐபோனோட அந்த டைனமிக் ஹைலைட் அதையுமே கொடுத்துறாங்க. இந்த சார்ஜ் போடுறது, பேட்டரி ட்ரெயின் ஆகுறது, ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம அதுல பாத்துக்க முடியும். அடுத்து இங்க கேமரான்னு பார்க்கும்போது ரியர்ல பார்க்கும்போது 3 கேமராஸ் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா இங்க பிரைமரி சென்சாரா 1.85 அப்பர்ச்சர்ல 50 மெகாபிக்சல் சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா செகண்டரி சென்சார் AA லென்ஸ் அப்படின்னு ஒன்னு கொடுத்து வச்சிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறமா அந்த மேஜிக் ரிங் அப்படின்னு சொல்றாங்க. சுத்தி LED ஃபிளாஷ் மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது ஓரளவு டீசென்ட்டான போட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. அந்த ஸ்கின் டோன்லாம் அந்த அளவுக்கு பெட்டரா எடுத்து தெரியல. கொஞ்சம் நேச்சுரலா இருக்கிற மாதிரி தெரியுது. சில நேரம் கொஞ்சம் ஓவர் சேச்சுரேட்டடா இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த Dress கலர் இதெல்லாம் மற்ற விஷயங்கள் எல்லாம் கலர்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டரா எடுத்து தருது. 50 மெகாபிக்சல் எடுத்தா கூட அந்த போட்டோ நல்லா ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அங்கங்க நாய்ஸ் இருக்கிறது தெரியுது. இது போக போர்ட்ரேட் ஷாட்ல அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாம் சுத்தமா நல்லா இல்ல. செல்ஃபி கேமரா ஓரளவு லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது அந்த போட்டோஸ் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கு. அந்த ஸ்கின் டோன் இதெல்லாம் பெட்டரா எடுத்து தருது. அப்படியே இன்டோர்ல நம்ம வந்து அப்படின்னா ஓரளவு டீசென்ட்டான லைட்டிங்ல எடுத்தா கூட ரொம்பவே நாய்ஸியா தான் இருக்குது. வீடியோஸ் அப்படின்னு பார்த்தாலுமே ரியல்ல மேக்ஸிமமா 1080 30 fps ல நம்மளால எடுக்க முடியும். செல்ஃபி 720 30 fps ல நம்மளால வீடியோஸ் வந்து எடுக்க முடியுது. வீடியோ குவாலிட்டியும் ஓகேவா இருக்குது. பெரிய அளவுல எதிர்பார்ப்பு வைக்க வேண்டாம். இது போக கேமராவோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா இன்ஃபினிக்ஸ் கேமரா ஆப்ல வரக்கூடிய அந்த எல்லா பேசிக்கான ஃபீச்சர்ஸ்மே கவர் பண்ணிருக்காங்க. அப்படியே இங்க செல்ஃபி கேமராக்கு வரும்போது 8 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. ரியல்ல LED ஃபிளாஷ் இருக்கிற மாதிரி எப்பவும் போல இன்ஃபினிக்ஸ் வந்து செல்ஃபிக்குமே இங்க LED ஃபிளாஷ் கவர் பண்ணிருக்காங்க. அப்படியே மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்தா இமிடியேட்டா ஹீலியோ G36 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. நல்ல வேளை அப்பாடா அந்த யூனிசாக் ப்ராசஸர் கொடுக்கல அப்படின்னு கொஞ்சம் மனசு தேத்திக்கிட்டாலுமே இங்க மீடியாடெக் ப்ராசஸர் கொடுத்திருந்தாலுமே அந்த கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்மளுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணல. அதுபோக ஆண்ட்ராய்டு ஸ்கோர் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரன் பண்ணா அந்த ஆப் வந்து எல்லா டைமே கிராஷ் ஆகிட்டே தான் இருந்தது. அது கடைசி வரைக்கும் ரன் ஆகி ஸ்கோர் வந்து காட்டவே இல்லை. மற்றபடி நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த மல்டி டாஸ்கிங் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் இருந்தது. குட்டி குட்டி கேம்ஸ் விளையாடும் போதெல்லாம் பெட்டராக தான் இருந்தது. பெரிய அளவில் ஹையர் அண்ட் கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. இது ரொம்ப ஒரு என்ட்ரி லெவல் செக்மெண்ட்கான ஒரு ப்ராசஸர் தான். அதுபோக RAM டைப் LPDDR4X யூஸ் பண்ணிருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த செக்மெண்ட்லயும் கொண்டு வந்தது நல்ல விஷயம்.
அடுத்து சாஃப்ட்வேர்னு பார்த்தா இங்க அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 13 Go எடிஷன் கொடுத்திருக்கிறதா பிராண்ட் சொன்னாங்க. மொபைல்ல செக் பண்ணும்போது Android 13 அப்படின்னு தான் போட்டிருக்கு. இது XOS 13 மேல கொடுத்திருக்காங்க. Android 13 Go எடிஷனா இருந்தாலும் 13 இருந்தாலும் எவ்வளவு ஸ்டோரேஜ் பிடிக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இதுவுமே கிட்டத்தட்ட 13 GB ஸ்டோரேஜ் பிடிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் கம்மியா இருந்தா நல்லா இருந்திருக்கும். பரவாயில்ல. மத்தபடி யூஸ் பண்றதுக்கு இதெல்லாம் ஸ்மூத்தா தான் இருக்கு. இங்க ப்ளூடூத் அப்படின்னு பார்த்தாலுமே Infinix வந்து தொடர்ந்து அவங்களுடைய ப்ளூடூத் வந்து குறைச்சிட்டே வராங்க. இதுலயுமே ஓரளவு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் ப்ளூடூத் இருக்குது. இது போக இதுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து எத்தனை கொடுப்போம் அப்படிங்கறத அபிஷியலா மென்ஷன் பண்ணல. இந்த பட்ஜெட்க்கு பொதுவா எந்த பிராண்டும் கொடுக்கறது இல்ல. நம்மள எதிர்பார்க்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு OS அப்டேட்டாவது கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த செக்மெண்ட்ல மொபைல் ஃபோன் வாங்குறவங்க தான் அதிகமா 2 வருஷம் 3 வருஷம் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. இதோட காஸ்ட்லியா வாங்குறவங்கலாம் ஒரு வருஷத்துக்கு மொபைல் ஃபோன் வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க. பட்ஜெட்ல வாங்குறவங்க தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. சோ அதுக்கு தான் அதிகமான OS அப்டேட் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. மொபைலோட பிளேஸ்மென்ட் டாப்ல எதுவுமே கொடுக்கல. லெஃப்ட் சைடுல வந்து இங்க சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அது ஓபன் பண்ணோம் அப்படின்னா டுயல் சிம் வித் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் போட்டுக்க முடியும். ரெண்டு சிம்மே 4G சப்போர்ட் பண்ணும். இது ஒரு 4G மொபைல். பாட்டம்ல வந்து இங்க 3.5mm ஜாக் இருக்கு, மைக் இருக்கு, டைப் C சார்ஜிங் போர்ட் இருக்கு. இன்னுமே நிறைய பேர் 10,000 ரூபாய் வரைக்கும் மைக்ரோ USB கொடுக்குறாங்க. பட் டைப் C 7,000 ரூபாய்க்குள்ள வந்தாலும் டைப் C கவர் பண்றாங்க. 6,000 ரூபாய்க்கே கவர் பண்றாங்க. அதுபோக இங்க ஸ்பீக்கர் வந்து இங்க சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்திருக்காங்க. DTS சரவுண்ட் சவுண்ட் சப்போர்ட்டோட கொடுத்திருக்காங்க. மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவு பரவாயில்ல. ரைட் சைடுல வந்து இங்க வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்கு, கீழ பவர் பட்டன் இருக்கு. பவர் பட்டன்ல சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரா கொண்டு வந்துட்டாங்க. Infinix மொத்தத்திலே அந்த ரியர் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எல்லாம் தூக்கி போட்டாங்க. எல்லா மொபைல்லுமே சைடு மவுண்டா கொண்டு வந்தாங்க. அது யூஸ் பண்றதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கு, ஃபாஸ்டா இருக்கு. இது போக ஃபேஸ் அன்லாக்கும் கொடுத்திருக்காங்க. மொபைலோட பேட்டரி கெபாசிட்டின்னு பார்த்தா எப்பயும் கொடுக்குற அதே 5000 mAh. இதுல பெருசா சேஞ்சஸே கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. அது ஒரு 10W சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பாக்ஸ்குள்ளே அடாப்டர் கொடுத்திருக்காங்க. இந்த சாம்சங் மாதிரிலாம் கிடையாது. அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணா எப்படி பார்த்தாலுமே ஒரு 3 மணி நேரம் டைம் எடுத்துரும். இந்த 10W சார்ஜிங் எல்லாம் தூக்கி போட்டு அதுலயுமே பேசிக்கான ஒரு 18W தான் அப்படின்னு கொண்டு வந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் இந்த பட்ஜெட்ல பெருசா யாரும் கொடுக்கறது இல்ல. Infinix அது ஃபியூச்சர்ல கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போம். கடைசியா மொபைலோட பிரைஸ். Infinix அப்படினாலே ஒரே ஒரு ஸ்டோரேஜ் வேரியன்ட் தான் லான்ச் பண்ணுவாங்க. அதுதான் இதுலயும் லான்ச் பண்ணிருக்காங்க. 4+64 மட்டும் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. இது போக 4GB விர்ச்சுவல் RAM அதை யூஸ் பண்ணி தான் இங்க 8GB அப்படின்னு சொல்லி பெருசா போட்டுருந்தாங்க. அதை ஆன் பண்றதால பெருசா யூஸ் கிடையாது. முடிஞ்சா ஆஃப் பண்ணி வச்சிருங்க. டிஃபால்ட்டா 1GB RAM வந்து ஆன் பண்ணி வச்சிருக்காங்க. இதோட பிரைஸ் வந்து எக்ஸாக்ட்டான பிரைஸ் வந்து எனக்கு தெரியாது. ஏன்னா வீடியோ வந்து எம்பார்கோல ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். பட் எக்ஸ்பெக்டட் பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 7,000 ரூபாய்க்குள்ள தான் லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி Infinix வந்து லீக்ஸ் இதெல்லாம் விட்டுருக்காங்க. அதனால லான்ச் பண்றதே 7,000 ரூபாயா இருக்கும். இல்ல கார்டு ஆஃபர் இதெல்லாம் சேர்த்து 7,000 ரூபாய்க்குள்ள வாங்குற மாதிரி இருக்கும். எப்படி பார்த்தாலுமே நீங்க வீடியோ பார்க்கும்போது டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்ல பிரைஸ் போட்டிருப்பேன். அந்த பிரைஸுக்கு இது ஒர்த்தா இல்லையா, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. தேவைப்பட்டா பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க.